இவ என்ன பண்ண போறானே நமக்கு யூகிக்க முடியாத மாதிரி இப்படி மௌனமா இருக்கா. ஒரு சில நேரம் கோவமா இருக்கா, ஒரு சில நேரம் பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. இவளை என்னன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணனே எனக்கு தெரிய மாட்டதே. கடவுளே, எப்படியாவது இன்னைக்கு இந்த கும்மிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. என்னை மட்டும் நீ காப்பாத்து. உனக்கு நாளைக்கு நான் வந்து கிடா வெட்டி சோறு போடுறேன். ஐயோ, கிடா வெட்டி முழுசா சோறு போடணுமா? நமக்கே பத்தாது. சரி, ஓகே, பாதி நான் சாப்பிட்றேன், பாதி உனக்கு போடுறேன், பார்த்துக்கோ. ஆனால் எப்படியாவது ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எப்படியாவது இந்த கும்மிக்கிட்ட என்னை முதல்ல காப்பாற்று கடவுளே. சரியா? காப்பாற்றுன்னு சொல்லிட்டேன். உனக்கு கண்டிப்பாக நான் லெக் பீஸ் உனக்கு தந்துடுறேன், பார்த்துக்கோ. அதில் நான் குறை வைக்க மாட்டேன். ஆனால் எப்படியாவது என்ன இந்த கும்மிக்கிட்ட இருந்து கொஞ்சம் காப்பாற்று கடவுளே, ப்ளீஸ் காப்பாற்று. என்னது இது? இந்த கும்மி இம்மா நேரம் சைலண்டா இருந்தாலேன்னு பார்த்தா இப்ப என்ன ஒரு மாதிரி பண்றா விசித்திரமா. இவருக்கு திடீர்னு ஏதாவது பைத்தியம் கீது ஏதாவது பிடிச்சிக்கிச்சா? கடவுளே, இந்த வீட்டுல என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. மருமகளுக்கு என்னமோ ஆயிடுடே தாய் கிழவி. ஏய் டாடி, எங்கடா இருக்க டாடி? எங்க இருக்க? அடியே தங்கச்சியே, என் குள்ள கத்திருக்கா தங்கச்சியே, சீக்கிரமா ஓடியா அடி ஓடியா. எப்ப கொம்மி, உனக்கு என்ன பாச்சு கொம்மி? என்ன ஆச்சு? எப்ப கொம்மி இப்படி லூசு மாரி டான்ஸ் ஆடுற? இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தா, சிரிச்சா, இப்ப என்ன லூசாவே ஆயிட்டாளா? இப்படி டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா? ஐயோ, இவ லூஸ் ஆயிட்டா, என்ன பண்றதுன்னே தெரியலையே. நமக்கு யாரு சோறு பொங்கி போடுவா? நமக்கு யாரு வேலை செய்வா? கடவுளே கடவுளே கடவுளே, என் கொம்மியை காப்பாத்து காப்பாத்து. என்னது? அடைய முட்டைக்கண்ணா, என்ன சொன்ன நீ? சரி, அப்படியே எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னே வச்சுக்கோ. சாவும் ஒரு பெத்தவ இருக்காளே, ஒரு பெத்தவளை காப்பாற்றவும், அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம், நம்மளை 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து எடுத்து பெத்திருக்காளேன்னு இல்லாமல், அடே குண்டு பயலே, நீ என்ன சொன்ன நீ? உனக்கு சோறாக்கி போட, உனக்கு பண்டை காத்திர கழுவ, இதுக்கெல்லாம் மட்டும்தான் நீ என்ன வச்சிருக்க? என்ன அப்படிதான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கல நீனு? பார்த்துக்கிறேன். ஏற்கனவே உன்னை நான் கொலை பண்ணுன்ற முடிவோட தான் இருக்கேன். சரி, கொஞ்சமாவது தாய் பாசமேன்ற ஒரு சென்டிமெண்ட் என்ன ஸ்டாப் பண்ணிச்சு பார்த்துக்கோ. ஆனால் இப்போ சொல்கிறாடா குண்டு பயலே, இன்னைக்கு உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்னை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. கடவுளே, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அடி பாவி கொம்மி, உனக்கு இருக்க மூளை மட்டும் டன் கணக்குல இருக்குடி கொம்மி. நீ பார்க்கதான் இப்படி இருக்க, ஆனா நீ ரொம்ப அறிவாளியா இருக்கடி கொம்மி. எப்படி கொம்மி இப்படி இருக்க நீ? என்ன மக்களே, உங்களுக்கு எதுவும் புரியலையா? நான் சொல்றேன், நான் எதுக்கு இருக்கேன் மக்களே. இந்த டிவியை சவுண்டா வச்சு இவ்வளோ ரகரகமா வித்த காட்டினது எதுக்கும் இல்லை மக்களே, எதுக்கும் இல்லை. இந்த டிவி சவுண்ட் இப்ப அதிகமா வச்சதானே இவ அடிக்கும்போது நான் போடுற சவுண்டு வெளியே கேட்காது. அப்பதானே அந்த தாய் கிழவி என்னை வந்து காப்பாத்தாம இவளை காப்பாத்திக்க முடியும். அதனாலதான் மக்களே, இவ ரொம்ப கிரிமினலா பிளான் பண்ணி வேலை செஞ்சிருக்கா. கொம்மி, உண்மையா சொல்றேன், நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. இப்ப கொம்மி, இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. உனக்கு இருக்க திறமைக்கு நீலாம் வேற எங்கேயோ இருக்கணும். இப்ப கொம்மி, எங்கேயோ இருக்கணும். தேங்க்யூ. பட் ஆனால் என்னுடைய கிறுக்குத்தனத்தெல்லாம் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட. இப்போ உன்னை என்கிட்ட இருந்து யார் காப்பாற்றுவா? ஸோ ஆரம்பிக்கலாமா? நான் வேணான்னா மட்டும் நீனா உடவா போற? ஆரம்பிச்சு தொலைப்ப கொம்மி. கலை டிக்டிக்கல் ஷாட், மங்கி ஷாட். செத்தே.
இது பத்தாதே, இன்னும் உனக்கு ஏதாவது நல்லா பலமாக கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? ஆ? கிங்கீஸா மங்கீஸா? மங்கீஸா ஆயாசா? சே, ஆயாசாவோ பாயாசாவோ என்ன பண்ணலாம்? ஆ, நம்ம தலைவர் ஸ்டைல் சிவகார்த்திகேயன் ஸ்டைலை யூஸ் பண்ண வேண்டியதான். மான் கராத்தே. அடியே குண்டு பயலே, ரெடி ஆயிரு. நான் இப்போ என்னோட தலைவர் மாதிரி வந்து உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. ஹிஹாஹாஹா, ஹிஹாஹாஹா. ஆ, என்னது மான் கராத்தேவா? ஐயே லூசு கொம்மி. ஐயோ என்ன கொன்னுருவா போல இவ. சரி இதுக்கு மேலே செட் ஆகாது, நம்ம நாடகத்தை போட்டுற வேண்டியதுதான். ரெடி, 1 2. ஓஹோ, மயங்கிட்டியா? சரி பரவாயில்ல, உன்னை அடிச்சு அடிச்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பார்த்துக்கோ. உனக்கு டயர்டாக இருக்கோ இல்லையோ, எனக்கு டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் இல்லைனா உனக்கு வர இன்ஜூரி எல்லாத்துக்கும் டென்ச்சர் போகிறதுக்கு நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப கூட்டுட்டு போகணும். எனக்கு இப்போ அந்த அளவுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இல்லை. ஸோ யூ டேக் ரெஸ்ட், ஓகே? Now stage 1 get over. Now we are going to start stage 2. என்ன ஸ்டேஜ் 2ன்றனேன்னு பார்க்குறீங்களா மக்களே? வேற என்ன மக்களே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேரனுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, அப்புறம் என் கையால் தான் எல்லோரும் கொழுக்கட்டை செய்வாங்க. நான் என் காலால் கொழுக்கட்டை செஞ்சு என் மகனுக்கு எவ்வளோ அழகாக கொடுத்தேன் பார்த்தீங்களா? இப்போ அடுத்து என் அத்தை கிழவிக்கு கொடுக்கணும் இல்லையா? என் அழகான என் அத்தை, என் அன்பான என் அத்தைக்கு நான் கொழுக்கட்டை கொடுக்கணும்ல. அதுக்கு தான் நான் இப்போ கிளம்பிட்டேன் பாருங்க. வீறு கொண்டு இளற மருமக்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் என் அத்தை மேலே பாசத்தோடு போகிறேன், அன்போடு போகிறேன், அழகோட என் அத்தைக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறேன். ஆனால் ஒன்றும், என் அத்தைக்கு போய் நான் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ், போன்மிட்டா, தேன், கொழுக்கட்டை இப்படி நான் கொடுக்கக்கூடாது. இப்படி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இதே விஷயம் எல்லாமே எனக்கு திரும்ப என்னுடைய மம்மிக்கிட்டேருந்து கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் என் மாமியார் டீல் பண்ண போகிறேன். நீங்கள் அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது நீங்கள் பார்க்கணுமா? அப்போ என் சேனலை லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். அதில் என் மாமியார் கழுவி நிலைமை என்ன ஆகுதுன்னுட்டு நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியும். சரியா? இப்போ நான் போயிட்டு வர நேரம் வந்துடுச்சு. டாட்டா, பபாய். என்ன நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது நடுவில் இந்த குள்ள கத்திரிக்காய் நடுவில் எழுந்த மாதிரி இருக்கே, எழுந்திருச்சானோ? சரி, எங்கே போகிறான்? ஃபஸ்ட்டு பாட்டிக்கு செகண்ட் ரவுண்டு முடிக்கணும். முடிச்சுட்டு வந்து அடுத்த தேர்ட் ரவுண்டு பேரனுக்கு தானே, முடிச்சுட்டு வருவோம். ஓகே. என்னது தேர்ட் ரவுண்டா? ஐயோயோ கடவுளே, இப்பதான் ஒரு ரவுண்டு முடிஞ்சு நம்ம அந்தர கந்திரமா இருக்கும். இதுல தேர்ட் ரவுண்டு நமக்கு தாங்காதப்பா. அடியே கொம்மி, நீ கில்லாடினா நான் ஜெகச்சால கில்லாடி கொம்மி. தேர்ட் ரவுண்டா வேணும், தேர்ட் ரவுண்டு. நீ முதல்ல இங்க போயிட்டு வா. நீ வரத்துக்குள்ள நாங்க இருந்தனா அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நாடகத்தை கண்டினியூ பண்ணு.